ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம். இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருப்பதனால் என்ன பயன் பார்க்கலாங்களா? இப்போது நாளைக்கு இப்போ ஃபாஸ்டிங் இருக்கணும்னு வைங்களேன். நம்ம என்ன பண்ணணும், இன்றைக்கே நாம் அதை நினைக்கணும், மனசுக்குள்ளேயே நினச்சிக்கணும், நம்ம உடம்புக்கு நாம் சொல்லிக்கணும். அப்போ சொல்லும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்பு அதுக்கு தன்னைத்தானே தயார்படுத்திக்கும். சரிங்களா? அப்படி தயார்படுத்தும் போது என்ன ஆகும்னா, அடுத்த நாள் உமிழ்நீர் அதிகமாக சுரக்காது. அதுக்குண்டான வேலையை அது செய்ய ஆரம்பிச்சிக்கும். இப்போ ஃபாஸ்டிங் இருந்தால் உடம்பு கெட்டு போயிடுதுங்களே, அல்சரெல்லாம் வந்துடுதுங்களே அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா? ஏன், எதனால்? இப்போ நாம் மொதல் நாளே நினைக்காம எதுவுமே நாம் நாளைக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு நாம் எதுவுமே நினைக்காம அடுத்த நாள் நாம் இருந்தோன்னு வைங்களேன். அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஜீரண சுரப்பியெல்லாம் நல்லா அந்த வேலை செய்யுதுங்களா? அப்போ என்ன ஆகும், பசி தூண்டி பசி எடுத்து நாம் சாப்பிடாம இருந்தோன்னு வைங்களேன், உடம்பு கெட்டு போயிடும். சரிங்களா? பசி எடுத்து சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, பசிக்கலைன்னா சாப்பிடவே கூடாது. அப்போது நம்மளுக்கு நாம் மொதல் நாளே சொல்லும்போது என்ன ஆகும்னா, நாளைக்கு நாம் ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டோம், நம்ம உடம்புக்கு நாம் சொல்லிக்கிட்டோன்னு வைங்களேன், நம்ம உடம்பு அதுக்கு தன்னைத்தானே தயார்படுத்திக்கும். ஃபாஸ்டிங் இருக்கும்போது அதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டால், உடம்பு தன்னை தானே குணப்படுத்தும், தூய்மைப்படுத்தும், சுத்தப்படுத்தும் சொல்லலாம். சரிங்களா? இப்போ நாம் தினமுமே நம்ம உடம்புல இருந்து கழிவுகள்லாம் போயிடுது தானே, சுத்தம் ஆயிடுது தானே அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? ஆனால் நம்ம உடம்புல இருந்து தினமுமே கழிவுகள் போனாலும் அங்கங்கே கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சோண்டு எப்படியாவது நிற்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வீடே க்ளீன் பண்ணுறோன்னு வைங்களேன். இப்போ தினமுமேவா நம்ம எல்லா இடத்துலையும் அந்த ஃபோட்டோலாம் மாட்டி வச்சுருப்போம் இல்லைங்களா? அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி அந்த கண்ணாடி மாட்டி வச்சுருப்போம், அந்த கண்ணாடிக்கு பின்னாடி எல்லாம் அந்த கட்டில் போட்டு வச்சுருப்போம், அந்த கட்டில் காலுக்கு அந்த காலில் அதுக்கு பின்னாடி எல்லாம் அதெல்லாமேவா நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லை இல்லைங்களா? மேலோட்டமாக க்ளீன் பண்ணுவோம். இப்போ ஒரு நோம்பி, பண்டிகை, ஆயுத பூஜை, பொங்கல் அப்படின்னா என்ன பண்ணுவோம், வீடு முழுக்க சுத்தம் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ தான் எல்லா இடத்துலையுமே இருக்கிற டஸ்டெல்லாம் வெளியே போகும். அதுபோல் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அங்கங்கே உடம்புல கழிவுகள் தங்கி இருக்கு இல்லைங்களா? அது எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி வெளியே அனுப்பிடும். அப்படி வெளியே அனுப்புறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டால், நம்ம உடம்புல இருக்கிற அந்த தொற்று நோய் கிருமிகள்லாம் செத்து போயிடும். சரிங்களா? அதெல்லாம் அழிச்சிடும். அப்போது உடம்புல அங்கங்கே இருக்கிற அந்த கழிவுகளை வெளியே அனுப்பிட்டாலே என்ன ஆகும்னா, தூய்மைப்படுத்தும் போது என்ன ஆகும்னா, நாம் ஆரோக்கியமாக வாழலாம். அந்த கழிவுகளெல்லாம் உள்ளே தங்கும்போது மட்டும்தான் அது நோயாக ஆகுது கடைசியாக. இப்போ ஒரு நோயே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ திடீர்னா அந்த நோய் வந்துடும் இல்லை இல்லைங்களா? அதுக்குள்ளே ஒரு வருஷமாக 6 மாதமாக அதுக்குண்டான சூழ்நிலையெல்லாம் ஆகி அதுக்கப்புறம் தானே அந்த நோய் வெளியே தெரியுது இல்லைங்களா? அப்போது ஃபாஸ்டிங் வீக்லி ஒன்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கலாம். நான் சொன்னாப்புல மொதல் நாளே நாம் நாளைக்கு ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு நாம் நினச்சிக்கணும், நம்ம உடம்புக்கு நாம் பேசிக்கணும், நம்ம மனசுக்கு நம்ம சொல்லிக்கணும். சொல்லும்போது என்ன ஆகும்னா, அது தன்னைத்தானே தயார்படுத்திக்கும் போது அந்த ஜீரண சுரப்பியெல்லாம் அதிகமாக சுரக்காது. அடுத்த நாள் அது அதுக்கு தன்னை தானே தயார்படுத்தி கொள்ளும். சரிங்களா? அப்போ பசிக்காது. அப்போ
என்ன ஆகுது, நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது உடம்பு எல்லாமே தூய்மையாக்கப்படுகின்றது. இப்போ ஃபாஸ்டிங் இருக்கும்போது டயர்ட் ஆகுது இல்லைங்களா? ஏன் டயர்ட் ஆகுது? சாப்பிடாமல் டயர்ட் ஆகுதான்னு கேட்டால் இல்லவே இல்லை. நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், என்ன ஆகுதுன்னா அந்த ஜீரணத்துக்காகவே உயிர் சக்தி எல்லாம் அதிகமாக செலவாகுது. சரிங்களா? அப்போது நம்மளுக்கு சக்தி வந்து அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது. இப்போ சாப்பிட்டுட்டோன்னு வைங்களேன், உடனேவா நம்மளுக்கு அந்த சக்தி கிடைக்கும்? அது போய் நல்லா ஜீரணமாகி நல்லா அந்த ரத்தத்துலலாம் அது பிரியும் போது மட்டும்தான், அந்த சத்தெல்லாம் போகும்போது மட்டும்தான் நம்மளுக்கு அதனோட எனர்ஜி கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வேளையும் சாப்பிட்டுட்டு அது ஜீரணமாகி ஃபுல்லாக முடிக்கும்போது திரும்பவும் சாப்பிட்றோம். அதனோட ஜீரணமாகி திரும்பவும் நல்லா அதனோட வேலையை முடிக்கும்போது திரும்பவும் சாப்பிட்றோன்னு வைங்களேன். அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த உயிர் சக்தி எல்லாம் அந்த ஜீரணத்துக்குன்னே அதிகமாக செலவாகுது. இப்போ ஃபாஸ்டிங் இருந்தோன்னு வைங்களேன், அப்போ வந்து அந்த ஜீரண சக்திக்குன்னு அது செலவாகுது, உயிர் சக்தி அப்படி இருக்கும் இல்லைங்களா? அப்போது சாப்பிட்டு நம்மளுக்கு கிடைக்கும்போது இப்போ 1 மடங்கு உயிர் சக்தி கிடைக்குதுன்னா, சாப்பிடாமல் இருக்கும்போது 3 மடங்கு உயிர் சக்தி கிடைக்கும். சரிங்களா? அப்போது நம் உடம்பை அது தூய்மையாக்கிறதுக்கு அதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து நம்மளோட உடம்பை வந்து அது தூய்மையாக்குது இல்லைங்களா? அப்போ உடம்பெல்லாம் உள்ளுக்குள்ளே தூய்மையாகும்போது மட்டும்தான் அந்த டயர்டுக்கு ஏற்படுமே ஒழிய, நாம் சாப்பிடாமல் இருக்கிறதுனால டயர்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா முதல் நாளே நமக்கு நாமே சொல்லிக்கணும். சொல்லிக்கும்போது அதுக்கு தயார்படுத்திக்கணும். சரிங்களா? அப்படி சொல்லிவிட்டு நாம் ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்மளுக்கு அதனால் பிரச்சனை வருமானு கேட்டால் பிரச்சனை வராது. அல்சர் வருது அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா? அல்சர்லாம் வருமா அப்படின்னு கேட்டால் அப்போ வராது. நீங்கள் சொல்லவே இல்லை, திடீர்னு அடுத்த நாள் முடிவு பண்ணுறீங்க ஃபாஸ்டிங் அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா உடம்பு வந்து அதுக்கு தயார்படுத்த முடியல. அப்போ என்ன ஆகுன்னா பசிச்சு நீங்கள் சாப்பிடாமல் இருப்பீங்க இல்லைங்களா? அப்போ தான் வந்து அது வந்து அல்சராக மாறிடும். உடம்பு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. நாம் வந்து எதை சொல்கிறோமோ அதுக்கு வந்து நம்ம உடம்பு வந்து ஒத்துழைக்கும். அப்போ வந்து நாம் என்ன பண்ணுவோம், நாம் வந்து எதுவுமே சொல்லாமல் உடனே நாம் திடீர்னு இது பண்ணும்போது அதனால் அது கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆகையினால் ஃபாஸ்டிங் இருக்கும்போது உடம்புக்கு வந்து ரொம்ப நன்மை ஏற்படுகின்றது. அங்கங்கே இருக்கிற அந்த கழிவுகளை எல்லாமே வந்து சுத்தம் செய்யப்படுகின்றது. ஆகையினால் உடம்புல வந்து அந்த நோய் அண்டத்துக்கு இல்லாமல் பார்த்துக்க அது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக உதவி பண்ணுது. சரிங்களா? இப்போ உடம்புக்குள்ளே வந்து அங்கங்கே கழிவுகள் தேங்கிச்சின்னு வைங்களேன், அதுதான் நோயாக மாறிடுது இல்லைங்களா? அப்போ கழிவுகள் தேங்கக்கூடாது அப்படிங்கும்போது நாம் வந்து ஃபாஸ்டிங் இருக்கும்போது அது என்ன பண்ணணும்னா சுத்தமாக உடம்பு முழுக்க சுத்தம் பண்ணிடும். அப்போ உடம்பு முழுக்க சுத்தம் பண்ணும்போது என்ன ஆகும், உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் இல்லைங்களா? நோய் வரத்துக்கு சான்ஸே இல்லை. அப்போது அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா சாப்பிட்றது கம்மியாக சாப்பிடுங்க, அதிகமாக வயது நிறைய சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சாப்பிட்றது வந்து கம்மியாக சாப்பிடணும், ஆனால் அதை வந்து எனர்ஜியாக சத்தான உணவுகளாக எடுத்துக்கணும். கீரைகள், தானியங்கள், காய்கள், பழங்கள், நட்ஸுகள், இது போல் நம்ம வந்து சாப்பிட்ற உணவை வந்து கம்மியாக சாப்பிட்டுக்கணும், ஆனால் அதை வந்து சத்தான உணவாக சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஏன் அதிகமாக சாப்பிட்டுட்டோன்னு வைங்களேன், அது ஜீரணம் பண்ணுறதுக்கே உள்ளுக்குள்ளே கஷ்டப்படுது. ஜீரண உறுப்புகள் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது. அதுக்கு அதை ஜீரணம் பண்ணுறதுக்கும் அதிக டைம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஆகையினால் எப்போ பார்த்தாலும் அந்த ஜீரணத்துக்குன்னே வந்து அந்த டைமெல்லாம் உயிர் சக்தியெல்லாம் வேஸ்ட் ஆகுது. ஆகையினால் முடிஞ்ச வரைக்கும் நாம் என்ன பண்ணணும், பசிக்கும்போது சாப்பிடணும், பசிக்கலைன்னா சாப்பிடவே கூடாது. நம்ம உடம்புக்கு தேவையில்லை போல் அப்படின்னு கம்மன்னு விட்டுடணும்.
சரிங்களா? அப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கி? ஃபாஸ்டிங் இருப்பதினால் ஏற்படும் நன்மைகள் என்ன? நம்ம உடம்பு தூய்மையாக்கப்படுகின்றது. தொற்றுநோய் கிருமிகள் உடம்பில் இருந்தாலும் அது வந்து வெளியே தள்ளிவிடுகின்றன, சுத்தம் செய்யப்படுகின்றன. அப்போ நம்ம உடம்பு வந்து அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக வந்து நல்லா உதவி பண்ணுது பார்த்தீங்களா ஃபாஸ்டிங் நமக்கு. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? இனிமேல் வந்து ஃபாஸ்டிங் இருக்கணும்னா நம்ம முதல் நாள் நம்ம உடம்புக்கு நம்ம மனசுக்கிட்ட பேசிக்கலாம். பேசிக்கும்போது தன்னை அது தயார்படுத்தி கொள்கின்றது. அப்போ நாம் ஃபாஸ்டிங் அடுத்த நாள் இருக்கும்போது அதுக்குண்டான உதவி நமக்கு நம்ம உடம்பே செய்கின்றது. சரிங்களா? அப்போது நாம் இதை பகவான் என்ன சொல்கிறாரோ அதுவே ஃபாலோ பண்ணுவோம். ஹாப்பியாக வாழ்வோம், நோயின்றி ஆரோக்கியமாக வாழ்வோம். சரிங்களா? விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும், வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.